நம்முடைய கண்மலையானவர் எப்பொழுதும் துதிக்கப்படுகிறார். அவர் சொல்கிறார், உன் தகப்பனும் உன் தாய் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடாதேன். நம்முடைய சூழ்நிலை அவருக்கு தெரியும். நம்முடைய சூழ்நிலை அவருக்கு தெரியும். நாம் எந்த சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து போனாலும் அந்த சூழ்நிலை மத்தியில் அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவனாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. முதல் பாடலும் கூட பாடணும், ரத்த கோட்டைக்குள்ளே நாம் நுழைந்து விட்டோம்னு சொல்லி பேசினார். எனக்கு அநேக வருடங்களுக்கு முன்பாக ஒரு 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 பிரசங்கியார் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்துக்குள்ள ஆபத்து கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்துக்குள்ள ஆபத்து கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்துக்கு வெளியே பாதுகாப்பு கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்துக்குள்ள நான் இருக்கும்போது, நாம இருக்கும்போது ஆபத்து கிடையாது. அதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை விட்டு யார் வெளியே வரோம்? அவர் நம்மளை தள்ளுறதில்லை, சூழ்நிலை நம்ம தள்ளுறதில்லை, நாம தான் ரத்தத்தை விட்டு வெளியில வரோம். அப்போ பாதுகாப்பு கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் அந்த பாட்டை பெர்க்மன்ஸ் ஐயா உணர்ந்து பாடியிருக்கிறார். அதே மாதிரி 4வது பாடலில் நம்ம பாடும் பொழுது பேசலாம், குறித்த காலத்துக்கு தரிசனங்கள் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அது நிச்சயமாய் நிறைவேறும், தாமதியாது. அது தாமதித்தாலும் நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்கள் உண்டு, தரிசனங்கள் உண்டு. அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். கர்த்தர் சொல்ற 2 விஷயம் சொல்றார். தரிசனம் நிறைவேறும், தாமதிக்கலாம், தாமதித்தாலும் காத்திருக்கலாம். ஒரு இடத்துல சொல்றாரு, ஏற்ற சமயத்தில் கர்த்தருமை உயர்த்தும்படிக்கு. இதை விட நமக்கு என்ன தேவை? ஹல்லேலூயா. அந்த ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கும் நமக்கு ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்கு எதை செய்தாலும் அதை நன்மைக்கு எதுவாகவே செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்திருக்கிறத தடைபடாது. அவர் செய்ய நினைத்ததை தடுப்பவர்கள் யாரும் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படிக்கு சில காரியங்களை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக, பிரைஸ் காட், நாம் எல்லாம் யாரு? சத்தமா மைக்கில் தான், மைக்கில் கூட சொல்லலாம். நாமெல்லாம் யாரு? ரட்சிக்கப்பட்ட ஜனம். பிரைஸ் காட். இப்போ ஜென்ரலாக இந்த உலகத்தில் நம்மளை பற்றி சொல்லணும்னா இவங்களா அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? கிறிஸ்தவன். இவர்களெல்லாம் கிறிஸ்தவர்கள். இந்துஸை பார்த்தா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க? இவங்க இந்துக்கள். கிறிஸ்தவர்களை பார்த்தா இவர்கள் கிறிஸ்தவர்கள். அதே இந்த முஸ்லீம் சகோதரிகளை பார்த்தா இவங்க முஸ்லீம்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ நாமெல்லாம் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்களுக்கு நான் கிறிஸ்தவன் அல்லது நாம கிறிஸ்தவர்கள் என்பது எது நம்மை அடையாளப்படுத்துகிறது? எவைகளெல்லாம் நாம் கிறிஸ்தவர்கள்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்து பிளஸ் அவன். கிறிஸ்தவன். கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்து பிளஸ் அவன் கிறிஸ்தவன். கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்து, ஜீசஸ் கிரைஸ்ட் பிளஸ் தே, அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அப்போ நாம கிறிஸ்தவர்கள் என்று எல்லாரும் நம்மளை ஐடென்டிஃபை பண்ணுறாங்களா? எல்லாரும் நம்மளை சொல்கிறாங்களா? எதனால் அப்படி சொல்கிறாங்க? நம்மளுடைய குணாதிசயத்தை பார்த்து சொல்கிறாங்க. வேற என்னெல்லாம் சொல்ல முடியும்? என்ன கிறிஸ்தவர்கள் என்று என்னெல்லாம் சொல்ல முடியும்? நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்காங்க, அவங்க ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி, எதை வச்சுலாம் சொல்ல முடியும்? நம்ம வீட்டுக்குள்ளே நம்மளை பார்ப்பாங்களா? அடையாளம் வேற, எல்லாருக்கும் அடையாளம் இருக்கு. அதான் நடத்த என்ன சொன்னாங்க? வேற 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 பிரைஸ் லார்ட். என்னக்கா சொன்னீங்க? ஜெபம், பாட்டு வேற, நற்கிரியைகள் வேற 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 வேற. யாரும் அதை பார்க்கப்படலன்னு நினைக்கிறேன். பிரைஸ் லார்ட். பைபிள் ரீடிங்கை வச்சு நம்மளை கிறிஸ்டின்ஸ்னு சொல்லுவாங்க. அக்கா சொன்ன மாதிரி பாட்டு பாடுறதை வச்சு நம்மளை கிறிஸ்டின்ஸ் சொல்லுவாங்க. நாம் குடும்பமாக ஜெபம் பண்ணுறதோ இல்லை நாம் தனிப்பட்ட விதத்தில் நாம் ஜெபம் பண்ணுறதை வச்சு நம்மளை கிறிஸ்தவன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ
இந்த வேதாகமத்தில் எத்தனை ஆகமங்கள் இருக்கிறது? 66 ஆகமங்கள் இருக்கிறது. இந்த 66 ஆகமங்களும் தேவனால் அருளப்பட்டதா இல்லையா? தேவன் எப்படி அருளப்பட்டது? அவங்க இஷ்டத்துக்கு எடுத்து உட்கார்ந்து எழுதுனாங்களா? இப்போ நிறைய இந்த முன்னாடி காலத்துலலாம் எங்கள் அம்மா நிறைய புக்ஸ் படிப்பாங்க. இப்போ அதெல்லாம் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அது சுஜாதா, கல்கி, கல்கண்டு, குமுதம், ஆனந்த விகடன். ஸோ அது மாதிரி அதில் சில நிறைய பேர் கதைகள் எழுதுவாங்க. அது மாதிரி இது எழுதப்பட்டதா? வேதாகமம் அப்படி எழுதப்பட்டதா? வேற எப்படி எழுதப்பட்டது? பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அதை எழுதினார்கள் என்று வேதம் சொல்லுது, நாம சொல்லலை. ஸோ அதே மாதிரி நாமளும் கர்த்தருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய் கர்த்தருக்கு முன்பாக ஜெபிப்பதிலும் வேதம் வாசிப்பதிலும், இப்போ நம்ம பாடி துதித்து ஆராய்ச்சி பார்த்தீங்களா, பேசலாம். முதல்ல பாடினது வேற, ஆனால் இப்போ உணர்ந்து பாடினது பார்த்தீங்களா, பேசலாம். இதுதான் இந்த சைடு போகிறவங்களுக்கு நாம் கிறிஸ்தவர்கள் என்பதை அது சுட்டி காட்டுகிறது. அல்லையா? ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, கர்த்தருடையவர்கள் அவருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறது. அல்லையா? அவருடைய அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அப்படித்தான் இந்த 66 ஆகமங்களும் கர்த்தருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்கள் அபிஷேகத்தில் நிரம்பி அதை எழுதினார்கள் என்று நான் சொல்லல. வாசிக்கலாமா? 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கரெக்டுங்க. ஆமென். ஆமென். நாம் அந்த கர்த்தருடைய சுவிசேஷம் நமக்குள்ள எப்படி வந்துச்சா? வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்துச்சான். அப்ப இந்த பைபிளை எழுதின எல்லாருமே முதலாவது தேவனுடைய வல்லமையினால நிரப்பப்பட்டாங்க. அல்லையா? 2வது அவருடைய ஆவியினால நிரப்பப்பட்டாங்க. அதனாலதான் இன்றைக்கு நான் ஏன் இதை இன்னைக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, ஏன் நாம கிறிஸ்தவர்கள் நம்மளை எல்லாரும் எப்படி கிறிஸ்தவர்கள் ஐடென்டிஃபை பண்றாங்க? 2வது இத்தனை பைபிள் எழுதப்பட்ட காரியம் என்ன, எப்படி அது எழுதப்பட்டது, ஏன் நான் சொல்றேன்னா, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை மனுஷனால் பேசப்பட்டதல்ல. அல்லையா? இன்னைக்கு நாம் சிந்திக்க போகிற கர்த்தருடைய வார்த்தை அது மனுஷனால் பேசப்பட்டது அல்ல, பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசின வல்லமையுள்ள ஒரு தேவ வார்த்தை. அல்லையா? ஸோ இதை எப்படி நாம் கனம் பண்ண வேண்டும் என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய செவிகளையும் திறந்து கொடுத்து நாம் அவரை கனம் பண்ண வேண்டும். அவருடைய வார்த்தையை, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிற அந்த வார்த்தையை நாமும் கனம் பண்ண வேண்டும். அல்லையா? அல்லையா? எல்லாரும் ஒரு 3 தடவை அகலையா சொல்லலாமா? தூக்கம் எல்லாரும் போயிருக்குன்னு நினைக்கிறேன். 3 அகலையா சொன்னோம். பேசலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12 முதல் 14ஆம் வசனம். 2 தீமோத்தேயு போதும் சிஸ்டர். பிரைஸ் காட். அக்கா இதை கொஞ்சம் மைக்கில் வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12 to 14 வசனங்கள். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள்
தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள் மோசம் போகிறவர்களாகவும் இருந்து மென்மேலும் கேடுள்ளவர்களாவார்கள். நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவர்களில் நிலைத்து. இங்கே சொல்லப்படுகிற காரியம் இன்றைக்கு பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தை, ரேமா வார்த்தை. இன்றைக்கு நம்மை பார்த்து அதே வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறார், நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு. அல்லேலூயா. நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு என்று அவர் சொல்லுகிறார். இங்கே கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட பவுல் அப்போஸ்தலன், அவருடைய சுவிசேஷத்திற்கென்று அழைப்பை பெற்ற பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களையும் நடக்க இருக்கிற காரியங்களையும் சொல்லி அவனை எச்சரிக்கிறான். இன்னைக்கு நாட்களில் இன்னைக்கு காலில் கூட நான் ஒரு சகோதரி கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன், மூத்த சகோதரி அவங்க. ஸோ அவங்களுடைய குடும்ப காரியங்களை சிலதை என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. ஸோ அப்போ இந்த வசனத்துக்கு கர்த்தர் அதை எனக்கு கேட்க பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. இதை நான் சொல்கிறது பவுல் அப்போஸ்தலர் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது இந்நாட்களில் நடக்கிற காரியங்களையும் இனி சம்பவிக்க போகிற காரியம் கொடுத்து பவுல் அப்போஸ்தலருக்கு தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு, நீ கற்றுக்கொண்டவைகள் நிச்சயித்திரு. ஏன் இந்த வார்த்தையை அவர் சொல்கிறாருன்னா, வீட்டில் போய் முதல் 11 வசனங்களை படித்து பாருங்க. அல்லேலூயா. வீட்டில் போய் முதல் 11 வசனங்களை படித்து பாருங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், எந்த ஒரு தேவ செய்தியை நாம் கேட்டாலும் நம்மளை அதோடு கூட ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் எப்படி இருக்கிறோம், நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம், நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை நாம் தெளிவாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு பவுல் அப்போஸ்தலன் மூலமாக கர்த்தர் நமக்கு சொல்லுகிறதான ஒரு காரியம், நீ கற்றுக்கொண்டவைகளில் நிலைத்திரு என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றும் நாம் கிறிஸ்தவர்களாக எவைகளையெல்லாம் வேதாகமத்தின் திருஷ்டாந்தங்களினாலே கற்றுக்கொண்டோ அவைகளிலே இன்று நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸோ வேதாகமத்தின் திருஷ்டாந்தங்களினாலே, வேதாகமத்தில் உள்ள சாட்சிகளினாலே நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதில் இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்றது தான் கர்த்தர் இன்னைக்கு நமக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறார். வாசிக்கலாமா? நாம் கற்றுக்கொண்டவைகளில் நிச்சயத்திருக்கிறோமா என்று சொல்லி நம்மை நாமே நிதானித்தறிவோம். வாசிக்கலாம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 11 முதல் 16 வசனங்கள் மற்றும் 20ஆம் வசனம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வசனங்கள், 16 வசனங்கள் மற்றும் 20. அப்படியே கர்த்தருடைய பெட்டியை பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வர பண்ணினார். அவர்கள் திரும்ப பாளையத்தில் வந்து பாளையத்தில் தங்கினார்கள். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான். ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடித்திருக்கிற 7 ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதிக்கொண்டு கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். யுத்த சன்னத்தனானவர்கள் அவர்களுக்கு முன்பாக நடந்தார்கள். பின் தண்டோவெனில் எக்காலம் ஊதப்படுகையில் கர்த்தரின் பெட்டிக்கு பின் சென்றது. 2ஆம் நாளிலே பட்டணத்தை ஒரு தரம் சுற்றி வந்து பாளையத்துக்கு திரும்பினார்கள். இந்தபடி 6 நாளும் செய்தார்கள். 7ஆம் நாளிலே அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். 7ஆம் தரம் ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் ஒப்புக் கொடுத்தார். 20வது எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள்.
எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு விளங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து. ஆமென். இங்க சொல்லப்பட்டதான காரியம், பட்டணத்துல ஒரு அலங்கம். அதுல முதல் வசனத்தை வாசித்தா நமக்கு தெரியும். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் முடியவில்லை, உள்ள வரவும் முடியவில்லை. ஸோ இது யோசுவாவுடைய காலத்தில் இது நடந்ததான ஒரு காரியம். ஆனால் அங்கே கர்த்தர் யோசுவாவை கொண்டு செய்ததான காரியத்தை தான் இப்போ நம்ம வாசித்து அறிந்தோம் இல்லைங்களா? ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு யார் போக வேண்டும் என்றும் அவர்கள் போக வேண்டும் என்று போகும்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று அங்கே கர்த்தர் தெளிவாய் அந்த இடத்துல அவர் அங்கே சொல்லியிருக்கிறார். கர்த்தரின் பெட்டியை பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வர பண்ணினான். இதற்கு முன்பாக கர்த்தர் சொல்றாரு, 7 நாளும் கர்த்தருடைய பெட்டியை நீங்கள் எடுத்துக்கொண்டு சுற்றி வரணும். ஆசாரியர்கள் அவர்களுக்கு முன்பாக போகணும், எக்கால துணி கேட்கணும், முழங்கணும், பூரிகைகளை முழங்கணும், இதெல்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு வந்து கடைசியா ஒன்று சொல்லும் பொழுது 7ஆம் நாளிலே எத்தனை தடவை? 7 தடவை அழகத்தை சுற்றி வாங்க. அப்போ நான் ஆர்ப்பரியுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது ஆர்ப்பரியுங்கள். அப்பொழுது என்ன நடக்குமா? பிரைஸ் லார்ட். கர்த்தர் தரிசனங்களை நமக்கென வைத்திருக்கிற தரிசனங்களை அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். அல்லையா? ஸோ இதை ஏன் இவர் சொல்கிறாரு நிறைய பேர் யோசிக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்துல பேசுகிறது, நீ கற்றுக்கொண்டவைகளில் நிச்சயத்திரு. அல்லையா? நீ கற்றுக்கொண்டவைகளில் நிச்சயத்திரு. இன்றைக்கு அந்த எரிகோ சுவர் போல் நமக்கு முன்பாக என்னென்ன காரியங்கள் எல்லாம் இருக்குது. அல்லையா? நம்முடைய குடும்பமானாலும் சரி, நம்முடைய வேலை ஸ்தலமானாலும் சரி, நம்முடைய தொழில் ஸ்தாபனமானாலும் சரி, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி, பரிசுத்தத்துக்கு ஏதுவான காரியங்களானாலும் சரி, எது நமக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் நாம் நாடி தேடக்கூடாதபடிக்கு, கர்த்தருடைய பிரசன்னத்திலே நாம் தரித்திருந்த தேவனோடைய ஐக்கியம் கொண்டிருக்க கூடாதபடிக்கு, கர்த்தருடைய பரலோகத்தை நம்மிடத்துல இறக்கக்கூடாதபடிக்கு, நமக்கு முன்பாக இருக்கிற அந்த எரிகோ மதில் என்ன? அதனாலதான் கர்த்தர் பவுலை கொண்டு தீமோத்தேயுக்கு சொல்லும்போது, நீ கற்று நிச்சயத்து கொண்டவைகளில் நிலைத்திருன்னு சொல்றாரு. இன்னைக்கு நாம இதை கற்றுக்கொண்டிருக்கிறோமா இல்லையா? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த அந்த காரியங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோமா இல்லையா? இன்னொரு தடவை ஹல்லேலூயா சொல்லலாமா? பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் தூக்கம் போயிடுச்சா? பிரைஸ் லார்ட். அடிக்கடி இது நான் சொல்ல வேண்டிய காரியங்கள் இருக்கு. பிரைஸ் லார்ட். ஸோ கர்த்தரை துதிப்பதற்கு அநேக திருஷ்டாந்தங்களில் ஒன்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக இருந்ததான உள்ளே போகக்கூடாத அளவுக்கு, வெளியே வரக்கூடாதபடிக்கு தடையாய் இருந்த அந்த எரிகோ சுவர், அவர்களுடைய அந்த பயம், அவர்களுடைய அந்த வாஞ்சை, அவர்களுடைய அந்த விருப்பம் கர்த்தர் கேட்டறிந்தார். அல்லேலூயா. கர்த்தர் கேட்டறிந்தார். அவர் சொன்னாரு, இந்த அலங்கம் இடிந்து விழ வேண்டுமே ஆனால் நீங்க ஆசாரியரை நிறுத்துங்க. பிரைஸ் லார்ட். அந்த 11-14 திரும்ப நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு அது தெரியும். ஆசாரியரை நிறுத்துங்க, பாடகர்களை நிறுத்துங்க, எக்காலம் ஊதுங்க, பூரிகைகளை ஊதுங்க. பிரைஸ் லார்ட். நெடுந்துணியாய் முழக்கமிடுங்க. நடக்கும், நடக்கும். பிரைஸ் லார்ட். அதே மாதிரி தான் இன்றைக்கு நாம நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் கற்று நிச்சயித்திருக்கிற இந்த காரியத்தில் நாம் உறுதியாக இருக்கிறோமா? அதை கடைபிடிக்கிறோமா? ஒரு அலறிய கூட வந்து இது தூக்கத்துக்காக அலறிய சொல்ல யார் இதை செய்கிறாங்களோ அவங்க சொல்ல சூழ்நிலையின் மத்தியில அந்த சூழ்நிலையை ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஒரு ரூம்ல போய் உட்கார்ந்து மனக்கசந்து அழுது கொண்டு இருக்கிறோமா? அல்லது சூழ்நிலையின் மத்தியில
தேவனுடைய பிரசன்னத்தை நான் இறக்குவேன், பரலோகத்தின் தேவனானவர் என் சமூகத்தில் வருவார் என்று சொல்லி பரலோகத்தின் தேவனை துதித்து ஆராதித்து சூழ்நிலையை மேற்கொள்கிறோம். இப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம கற்று நிச்சயித்து கொண்டு இருக்கிறோமா இல்லையா? பிரைஸ் லார்ட். சண்டே ஒரு நாள் மட்டும்தான் செய்யணுமா? அதை ஞாயிறு சபை கூடுதலிலே மாத்திரம், சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள் தான் கர்த்தர் சொன்னார். ஆனால் சபை கூடுதலிலே மாத்திரம் என்னை துதிங்கள்னு சொன்னாரா? சபை கூடுதலில் 4 அன்று மாத்திரம் எனக்கு ஆர்ப்பரியுங்கள், ஆரவாரம் எடுங்கள் என்று சொன்னாரா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம முன்னாடியே நான் அதுக்கு தான் நான் கேள்வி கேட்டேன். நாம் கிறிஸ்தவர்கள் என்பது மற்றவர்கள் எதினாலே அறிந்து கொள்கிறார்கள். நான் பெருமைக்கு சொல்லலை. எங்கள் வீட்டுக்கு எதிர்த்த மாதிரி இப்போ ரீசன்ட் பாஸ்ட் ஆல்மோஸ்ட் 1 இயர் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு சகோதரி வந்திருக்கிறாங்க. அவர் வந்து ஏஞ்சல் கேப்ஷன் வச்சு நடத்துகிறார். அவர் பேர் சுரேஷ், அவங்க மனைவி பேர் டக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. ஸோ அவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதிகாலையில் 5 மணிக்கு அந்த சகோதரி ஏஞ்சி கர்த்தரை துதிச்சு பிள்ளைங்களும் சேர்ந்து அங்கே சத்தம் எனக்கு இங்கே நான் ஏஞ்சி என்னுடைய காரியங்களை செய்யும்போது கேட்டுக்கொண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சாத்தான் யோபுவை புடமிடுவது போல அவங்களையும் புடமிட்டான். யோபுவை புடமிட்டது போல அவங்களையும் புடமிட்டான். ஒரு எண்டில் ஒரு நாள் வந்தது. அந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு பயங்கரமான சிறுமை, ஒரு பயங்கரமான இக்கட்டு. பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் அந்த சகோதரியும் அந்த பிள்ளைகளும் அவங்க அந்த வர்ஷிப்பை விடலை. அதிகாலம் 5 மணி நைட்டு ஃபேமிலியாக பிரைஸ் தி லார்ட் நடந்த அற்புதம். எகிப்துக்கு அந்த வரப்பண்ணின் அந்த காரியம், அந்த எகிப்தின் காரியம் காணப்படாது. ஹல்லேலூயா. நீ கற்று நிச்சயித்து கொண்டவர்கள் நிலைத்திரு என்று அன்றைக்கு பவுல் அப்போஸ்தலர் கொண்டு தீமோத்தேயுக்கு சொன்ன கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சூழ்நிலை நம்ம மேற்கொள்ளக்கூடாதுங்க, நாம தான் சூழ்நிலை மேற்கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா வாசித்தோமே, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர், அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். அப்ப என்னுடைய சூழ்நிலையில நான் என்ன செய்யணும் முதலாவதுன்றத நான் தவறி போயிட்டேனா? ஜஸ்ட் கொஞ்சம் நம்மை நிதானித்து அறிவோம். எந்த ஒரு சூழ்நிலைக்குமே ஹல்லேலூயா. ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவருடைய எத்தனாவது ஒரு வால்யூம்ல அவர் சொல்வார், துதி எடுத்தா ஓடுவான். துதி எடுத்தா சாத்தா ஓடுவான். துதியை நிப்பாட்டிட்டோன்னா அதை அவர் எப்படி அனுபவித்து சொன்னார்னா, வேதாகமத்தில் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் இருக்கு. பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிற ஒரு வீட்டை கண்டு அந்த வீட்டில் இருந்த பொல்லாத ஆவி அங்கே கர்த்தருடைய ஆவியானுடைய காரியங்கள் இங்கே காணப்படுகிறது என்று சொல்லி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாம தேவனுடைய ஆலயம், இந்த ஆலயத்தில் கர்த்தர் மகிமையாய் தங்கி இருக்கிறார். இங்கே எக்கால துணி சத்தம் கேட்குது, துதி சத்தம் கேட்குது, ஆரவார சத்தம் கேட்குது. நாம் கர்த்தரை துதிக்கிறோம், பாடுறோம், போற்றுறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல சாத்தம் குடியிருக்க முடியுமா? நீங்கள் நல்லா யோசிங்க. யாராவது துதித்து கொண்டிருக்கிற போதோ, யாராவது ஜெபித்து கொண்டிருக்கிற போதோ, யாராவது கர்த்தருக்குரிய கணத்தை செலுத்தும் பொழுதோ டக்குன்னு புஸ்தகத்தை யாரையும் அனுப்புமா? எப்போது நடக்குது? அதர் டைம், வேறொரு சமயத்தில் அது நடக்குது. அப்ப இந்த ஆலயத்தில் தேவன் குடியிருக்கும் பொழுது சத்துரு வெளியே போயிடுறான். அவன் வெளியே போயிடுறான். இங்க வந்து எக்கால துணி சத்தம் கேட்குது, ஆரவார சத்தம் கேட்குது, கர்த்தருடைய நாம அங்க மகிமைப்படுது. என்னால் அங்க நெருங்க முடியல, நாங்க போக மாட்டேன்னு அவன் போயிடுறான். ஆனா அதே சத்துரு சில நாளைக்கு பின்னாடி வரான், வந்து பார்க்கறான். பார்க்கும்போது அங்க பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கு. அப்ப அவன் என்ன செய்யறான்? திரும்பி போய் தன்னோட கூட வேறு 7 யார் சொன்னா பொல்லாத ஆவிகளை தன்னோட கூட்டி கொண்டு வரான். அப்ப இந்த ஆலயத்துல நாம கர்த்தரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், போற்றுறோம், புகழ்றோம், பாடுறோம், கனப்படுத்துறோம், மகிமைப்படுத்துறோம், ஆவியில நிறைந்து ஜெபிக்கிறோம். அப்ப எரியுங்கிற காரியம் நம்மிடத்துல இல்லை. ஆனா எரியுங்கிற காரியம் எப்ப காணப்படுதோ,
நான் அடிக்கடி சொல்வேன், என்னை பற்றி எனக்கு தான் தெரியும். எந்த நேரத்தில் சாத்தான் எனக்குள்ள வருவான்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுன்றது எனக்கும் கர்த்தருக்கு மாத்திரம் தான் தெரியும். அப்போ நமக்கு தான் தெரியும். அப்போ அந்த நேரத்தில் அந்த காரியங்கள் வெளிப்படுதுன்னா அதுக்கு யார் இடம் கொடுக்குறா? பிரைஸ் லார்ட். ஆனால் இங்கே ஜனங்கள் யோசுவாவின் சொல்லை கேட்டு அந்த தங்களுக்கு முன்னால நிற்கிற அந்த எரியோ பட்டணத்தின் செவுர் இடிந்து விழத்தக்கதாக பிரைஸ் லார்ட் தங்களுடைய வைராக்கியத்தை காண்பித்தார். தங்களுடைய வைராக்கியத்தை காண்பித்தார். துதித்தார்கள், துதித்தார்கள். உங்களுடைய பிரச்சனை எத்தனை? ஒரு நாள்ல போடுமா, ஒரு நாள் துதிங்க. 2 நாள்ல போடுமா, 2 நாள் துதிப்போம். 3 நாள்ல போடுமா, 3 நாள் துதிப்போம். 4 நாள்ல போடுமா, 4 நாள் துதிப்போம். எத்தனை நாள் வேணாலும் கற்று நிச்சயித்து கொண்டிருக்கிற காரியம் துதி. துதி. துதித்தால் நமக்கு முன்பாய் நிற்கிற அந்த எரிகோ சுவர் மதில் அலங்கம் இடிந்து விடும். ஹல்லேலூயா. முதலாவது நாம கற்று நிச்சயித்துக் கொண்டிருக்கிற காரியம் என்னது? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுமா? சத்தமா? அப்ப நம்ம முதலாவது கற்று நிச்சயித்துக் கொண்டிருக்கிற காரியம் என்னது? சத்தம் வரலையே. துதிக்கணும். We should praise the Lord. We should offer sacrifice praises to the Lord Jesus Christ. Hallelujah. இரண்டாவது ஒரு காரியம் வாசிக்கலாமா? எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21, 22, 23. எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21, 22, 23. மைக்கு கொடுக்குறீங்களா அம்மாக்கு? அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் சபையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதியண்டையிலே உபவாசத்தை கூறினேன். என்ன கூறினாரா? படிங்க. வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். ஆமென். ஸோ இங்கே சொல்லப்பட்டதான காரியம், முதலாவது நாம் கற்று நிச்சயித்து கொண்டிருக்கிறவைகளில் நிலைத்திருக்கணும்னா முதலாவது நாம் துதிக்கணும். ரெண்டாவது, இந்த காரியங்களில் சொல்லப்பட்டது இந்த எஸ்ரா புஸ்தகத்தில் இந்த எஸ்ராவை பற்றி சொன்னவர், அவர் பிரதான வேதபாரகர். இஸ் அ பைபிள் டீச்சர். அப்படிப்பட்ட ஒரு வேத பாரகனை கர்த்தர் இங்கே தேர்ந்தெடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அர்தஷ்டான ஒரு ராஜா எருசலேமினுடைய ஆலயத்தை கட்டும்படிக்கு, அந்த ஆலயத்தை அலங்கரிக்க பாபிலோனிலிருந்து வந்த எஸ்ராவுக்கு அவர் அனுமதி கொடுத்து அனுப்புகிறார். இந்த எஸ்ரா யாருன்னா, தேறின மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தில் தேறின வேதபாரகர். இந்த எஸ்ராவை கொண்டு இந்த காரியங்கள் நடக்குது. அப்போ எஸ்ரா என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட கூட நீ அழைத்து கொண்டு வந்த ராஜா சொல்கிறாரு, அர்தஷ்டா ராஜா, உன்னோட கூட நீ கூட்டி கொண்டு போகும்படிக்கு எத்தனையோ யாரெல்லாம் உனக்கு வேணுமோ நீ கூட்டு போன்றாரு. அப்போ அந்த அதிகாரத்தை 8 முதல்ல இருந்து 20 வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோன்னா யாரெல்லாம் தன்னோட கூட்டு வந்தான்னு சொல்லப்பட்டிருக்கோம். ஆனால் ஒரு சில கூட்டி சேர்த்த பிறகு அவர் பார்ப்பாரு, அந்த இடத்துல லேவியர் இல்லை என்பதை அவர் அறிந்திருப்பார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல லேவியர் ஆசாரியர் இல்லை என்பதை அவர் அறிந்து கொண்டு
பிற்பாடு அவர் திரும்ப தன்னோட கூட லேவியர்கள் வரும்படியாக சிலரை தெரிந்து கொண்டு அங்கே போகிறார். ஹல்லேலூயா. அங்கே போகும் பொழுதுதான் அவர் சொல்றாரு, பிரைஸ் லார்ட், 21 வாசிக்கலாம் சிஸ்டர். நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் ஆகாவா நதியண்டையிலே உபவாசத்தை கூறினேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க உபவாசத்தை அங்கே செய்யும்படிக்கு எஸ்ரா ஏற்படுத்துகிறார். அவங்க உபவாசித்த பிறகு என்ன நடந்ததா, வழியிலே சத்ருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரைகளையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய தயவுள்ள கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் நன்மையாக இருக்கிறது என்று அறிந்து அவங்க உபவாசத்தை கூறி அந்த உபவாசத்தை கடைபிடித்ததுனாலே அதை வாய்க்க பண்ணினார். ஹல்லேலூயா. அதை வாய்க்க பண்ணினார். அதை கிடைத்த அந்த அதிகாரத்தை நீங்கள் முழுவதும் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. பிரைஸ் லார்ட். நான் இங்கே எல்லாமே சொன்னேன்னா நேரம் பத்தாது, ஓகேவா? நான் எல்லா இடத்துலையும் ஷார்ட்டாக தான் சொல்கிறேன். கர்த்தர் நம்மளை என்ன செய்ய சொல்கிறாரு? ஹிஸ்ட்ரி நமக்கு தேவைதான். அந்த ஹிஸ்ட்ரி இப்போ எந்த ஒரு பிரசங்கத்திலையுமே பாஸ்டர் ஒரு சில காரியங்களை சொல்கிறாருன்னா அந்த அதிகாரத்தை நீங்கள் குறித்து வச்சுட்டு வீட்டில் போய் படித்தா உங்களுக்கு அதோட ஹிஸ்ட்ரி புரியும். ஆனால் இங்கே கர்த்தர் சொன்னது என்ன? நீ கற்று நிச்சயத்தை கொண்டது நிலைத்திருந்த. முதலாவது நாம அங்கே யோசுவாவின் மூலமாய் கண்டதான காரியம், நிலைத்திருக்க வேண்டியதான காரியம் துதி செய்யணும். ரெண்டாவது இங்கே இந்த சூழலின் மத்தியில தங்களுக்காகவும் தங்கள் பிள்ளைகளுக்காகவும், அங்க அழகா அவர் சொல்றாரு, எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்களை தாழ்த்துகிறதற்கு நாங்கள் உபவாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலையில், ஹல்லேலூயா, நம்முடைய சூழ்நிலையில் இன்றைக்கு காலையில் கூட நான் சொன்னேன் இல்லையா, ஒரு அம்மாவை நான் சந்தித்தேன், அவங்கள்ட்ட நான் பேசிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கும் அவங்கள்ட்ட தான் ஜெப குறிப்பே வருது. அவங்கள்ட்ட தான் ஜெப குறிப்பே வருது. பேசலாம். என் மகனுக்காக ஜெபம் பண்ணிக்கோ, என் மகளுக்காக ஜெபம் பண்ணிக்கோ, மருமகளுக்காக ஜெபம் பண்ணிக்கோ, மருமகளுக்காக ஜெபம் பண்ணிக்கோ, பேரனுக்காக ஜெபம் பண்ணிக்கோ, பேரனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணிக்கோன்னு அவங்க கிட்ட தான் ஜெப குறிப்பு வருது. பிரைஸ் லார்ட். அந்த தாய் இன்றைக்கு எஸ்ராவாய் கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து விடப்படுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இங்கே எஸ்ரா அந்த உபவாசத்தை கூறுகிறான். அவர்களும் தங்கள் பிள்ளைகளுக்காகவும் தங்களுக்காகவும் தங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழிகளை தெரிந்து கொள்வதற்காகவும் உபவாசத்தை கூறினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடிக்கடி சொல்ல வேண்டியதாக இருக்குது, ஏன்னா நிறைய பேர் அப்படியே பேட்டரி டவுனாக இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஸோ ரெண்டாவது, நாம் கற்று நிச்சயத்தை கொண்டவர்களில் நிலைத்திருக்க வேண்டுமேயானால் நாம் செய்ய வேண்டியது என்ன? உபவாசம். ஹல்லேலூயா. முதலாவது நான் சொன்னேன், துதிக்கணும். துதிக்கும் பொழுது நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நம்மளுடைய சூழ்நிலைக்கு நான் அனுபவிச்சிருக்கிறேன். துதிக்கும் பொழுது பிரைஸ் தி லார்ட், நம்மளுடைய ஆவி கர்த்தரோடு கூட இணைந்து வரும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவி கர்த்தரோடு கூட இணைந்து வரும். நம்முடைய இருதயம் அப்படியே குழந்தைகளுடைய இருதயம் போல மாறிடும். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது, அவருடைய சத்தத்தை கேட்க பழகும். இந்த 7 நாள் அன்றைக்கு அலங்கம் விழுந்ததுக்கு யோசுவா இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தது போல 7 நாள் சும்மா டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா, துதித்து பார்ப்போமா. அந்த பிரைஸ் தி லார்ட் கர்த்தருடைய சத்தத்தை தெளிவாக நாம் கேட்போம். நாம் செய்து கொண்டிருக்கிறது என்ன, நாம் செய்ய வேண்டியது என்ன, நான் உனக்கு செய்ய போகிறது என்ன, இது மூன்றும் கர்த்தர் நமக்கு அவர் தெரியப்படுத்தும். ரெண்டாவது ஒரு காரியம், நாம் உபவாசம் பண்ணும் பொழுது, ஹல்லேலூயா, நாம் உபவாசம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது பிரைஸ் தி லார்ட் நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய சகல நம்மோடு கூட இருக்கிற எல்லாருக்கும் நன்மை உண்டாகும். நன்மை உண்டாகும். நாம் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது
நமக்காக நம்ம ஜெபிக்கிறோம், நம்முடைய கைகளின் பிரயாசங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், நம்முடைய உற்றார் உறவினர்களுக்காக ஜெபிக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், சபைக்காக ஜெபிக்கிறோம், மற்ற அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் உபவாசிக்கும் பொழுது கர்த்தர் தெளிவாய் சில காரியங்களை நமக்கு கூறிட்டு காட்டுவார். அந்த உபவாச நாள் ஜெபம் நம்ம முடிக்கும் போது என்ன நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, ஏன் நடக்கல, இனிமே என்ன செய்யணும், அழகா அவரு இந்த திருஷ்டாந்தங்கமான சாட்சிகளின் ஆகமங்களிலிருந்து தம்முடைய வார்த்தையினாலே நம்மோடு கூட பேசுவோம். அல்லேலூயா. ஸோ அப்போ நம்முடைய எல்லா சூழ்நிலைக்கு இன்றைக்கு நாம் எந்த சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து போய் கொண்டு இருக்கிறோம் என்றது எனக்கு தெரியும், என்னை உண்டாக்கி உருவாக்கின தேவனுக்கு தெரியும். ஆனால் சொல்கிற கிரைஸ்தவா, காத்திரு காத்திரு, ஒரு பக்கம் காத்திரு, தரிசனம் நிறைவேறும், காத்திரு, தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு. ஆனாலும் அந்த சமயத்தில் நீ காத்திருன்னா போய் ஒரு மூளையில போய் முடங்கி கிடக்காத. கிரைஸ்தவா, துதி, உபவாசம் பண்ணு. உன் ஜனங்களை உன்னை தாழ்த்துகிறதற்காகவும் உனக்காகவும் உன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் நீ நடக்க வேண்டிய வழி என்னது என்பது நீ அறிந்து கொள்வதற்காகவும் உபவாசம் பண்ணு. கிரைஸ்தவா, உபவாசம் பண்ணு. வேதத்தில் ஒரு அருமையான வசனம், உபவாசம் பண்ணும்போது அந்த வசனத்தை நான் கிளைம் பண்ணுவேன். என்ன வசனம் சொல்ல முடியுமா? இந்த பிசாசு, சத்தமா, வேறு எவ்விதத்தில் உங்களை விட்டு நீங்காது என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு இடத்துல சொல்லுவாரு இந்த வகை பிசாசு, இன்னொரு இடத்துல சொல்லுவாரு ஜாதி பிசாசு. ஸோ அப்ப நாம செய்ய வேண்டியதை கர்த்தர் நமக்கு தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே இதிலே வைத்திருக்கிறார். நாம் கேட்டு அறிந்திருக்கிறோம். ஆனால் நாம் அதை கடைபிடிக்கிறோமா? நாம் அதை கடைபிடிக்கிறோமா? கர்த்தர் சொல்றாரு, உன்னை ராஜாக்களாகவும் உன்னை ஆசாரியனாகவும் நான் ஏற்படுத்தியிருக்கின்றார். அப்ப நாம ஒவ்வொரு முறையும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும்போது பாஸ்டர்ஸை கூப்பிடணுமா? கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரே, ஜெபிக்கும்படிக்கு என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாரே, உபவாசிக்கும்படிக்கு என்னை தெரிந்திருக்கிறாரே. அவர் சொல்றாரு, நீ உபவாசிக்கும் பொழுது சத்துருடைய சகல அதிகாரத்தையும் மேற்கொள்வதற்கு வேண்டிய பலனை உனக்கு நான் கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அப்போ ரெண்டாவது நாம கற்று நிச்சயித்து கொண்டிருக்கிற காரியம் உபவாசம். இதை நாம் செய்ய தவறுகிறோமா? எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு முறை ஃப்ரைடே, இப்போ அதை ஒரு சர்வீஸாகவே நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க, சர்ச் சர்வீஸாக நடத்துகிறாங்க. உபவாசம்ன்றது அது கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபவாசம் திரும்ப அங்கே ஒரு மெசேஜ் அது கிடையாது. நான் சொல்லி கொடுத்துருக்கிறது ஏற்கனவே இந்த சபையில் நான் சொல்லியிருக்கிறேன். வாரத்தில் ஒரு நாள் மினிமம் 1 மணி நேரமோ அல்லது 2 மணி நேரம், உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து, உங்களுடைய வேலைகளை பொறுத்து தெரிந்தெடுத்து உங்கள் அறை வீட்டு கதவை சாத்திடுங்க. பாட்டு பாடுங்க, ஜெபம் பண்ணுங்க. பாட்டு பாடுங்க, ஜெபம் பண்ணுங்க. பாட்டு தெரியலையா, வரிகள் வரலையா, கர்த்தர் உங்களுடைய வாயில அந்த நேரத்தில் வார்த்தைகளை வைப்பாங்க. அதை சொல்லி பாடுங்க, ராகத்தில் பாடுங்க. கர்த்தர் பாடகர் பாடினாதான் பாட்டை கேட்பேன்னு சொல்லியிருக்காரா? பிரைஸ் தி லார்ட். அது ஒரு மகிமையான அனுபவம். உபவாசித்து மணிக்கணக்காக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து நாம் செபிக்கும் பொழுது பாடணும், ப்ரேயர் பண்ணணும், பாடணும், ப்ரேயர் பண்ணணும். மகத்துவமான காரியங்கள். அவர் சொல்றாரு, பொல்லாதவன்டா நீங்க, பொல்லாதவன் நீயே உன் பிள்ளைக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறியே, பரலோகத்தில் இருக்கிற என்னிடத்துல கேட்கிற என் பிள்ளைகளுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது 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 அதிக நிச்சயம் அவர் சொல்றாரு. ரெண்டாவது நாம கற்று நிச்சயித்துக் கொண்டிருக்கிற காரியம் உபவாசம். இதை நாம செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக நாம் கற்று நிச்சயித்துக் கொண்ட காரியங்களிலே பிரைஸ் தி லார்ட் வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம்
14 20 வசனங்கள். ஏசாயா 38 அதிகாரம் 1-5 வரை. நேரம் இல்லாததுனால நாங்கள் எல்லாருக்கும் தெரிந்த காரியம் நான் சொல்லுகிறேன். நீங்கள் வீட்டில் போய் இந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 1 அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டதான காரியம், பிரைஸ் லார்ட், எல்கானா மனைவியோட பேர் என்ன, அன்னாளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அன்னாளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அன்னாளை குறித்து தான் கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு நினைப்பூட்டுகிறார். முதலாவது, கற்று நிச்சயித்து கொண்டிருக்கிற காரியத்தில் கர்த்தரை துதி. கர்த்தரை நிச்சயித்து கற்றுக்கொண்டு நிச்சயித்து கொண்டிருக்கிற காரியத்தில் 2வது உபவாசம் பண்ணு. 3வது அவர் நமக்கு சொல்ற காரியம் ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணு. இங்கே அன்னாள் எல்கானா கதை நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அன்னாள் பிள்ளை இல்லாமல் இருந்தாங்க. அப்போ அவங்க வருஷம் தங்களுடைய கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிற வழக்கம் உண்டு. அங்கே அன்னாள் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச காரியம். ஆனால் கர்த்தர் நம்மிடத்துல நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்துன்னு சொல்கிற காரியம் என்னன்னா, ஆலயத்துக்கு போய் ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு போய் ஜெபம் பண்ணு. நான் கர்த்தருடைய சுவிசேஷகர், நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். நான் வீட்லையும் எங்கேயுமே நான் ஜெபம் பண்ணுற வழக்கம் எனக்கு இருக்குது. ஆனாலும் சில போராட்டங்கள் மத்தியில் அவருடைய வீட்டுக்கு தான் போவேன், அவருடைய ஆலயத்துக்கு தான் நான் போவேன். அங்கே போய் இந்த அன்னாளை போல பிரைஸ் லார்ட், அன்னாள் என்ன செஞ்சா அப்படின்றது அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அவள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாள். ஆனால் அவளுடைய வாய் திறக்கப்படலை. சத்தமாக நாமெல்லாம் ஜெபம் பண்ண மாதிரி சத்தமாக ஜெபம் பண்ணல, உதடுகள் மாத்திரம்தான் அசைது. ஹல்லேலூயா. உதடுகள் மாத்திரம்தான் அசைது. நம்முடைய சூழ்நிலை இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நம்முடைய சூழல் மத்தியில் ஜெபிக்கக்கூடாதபடிக்கு இருக்கிறோமா? நம்ம உதடுகள் அசையலாமே, நம்முடைய உதடுகள் அசையலாமே. நடக்கும்போது உதடுகள் அசையலாமே, பெருக்கும் போது உதடுகள் அசையலாமே, பாத்திரம் கழுவும் போது உதடுகள் அசையலாமே, ஸ்நானம் பண்ணும் போது உதடுகள் அசையலாமே, எங்கேயுமே வாகனம் ஓட்டும் போது உதடுகள் அசையலாமே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதுதான் அன்னாள் அன்னைக்கு செஞ்சாங்க. அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. கர்த்தருடைய தீர்க்கதரிசி கூட விளங்கிக்க முடியல. கர்த்தருடைய தீர்க்கதரிசி கூட அந்த சகோதரி தன்னுடைய கஷ்டத்தின் நிமித்தம், தன்னுடைய கவலைகளின் நிமித்தம், தன்னுடைய பாடுகளின் நிமித்தம், தன்னுடைய சவால்களின் நிமித்தம், தன்னுடைய தனிமையின் நிமித்தம், தன்னுடைய சிறுமையின் நிமித்தம் அங்கே ஜெபம் பண்ணி கொண்டிருக்காங்க என்பதை தீர்க்கதரிசிக்கு கூட விளங்க முடியல. தீர்க்கதரிசி சொன்னார், என்ன பொழுது விழுந்துருச்சு, நீ இன்னும் வெறி கொண்டு இருக்கிறாய் அப்படின்னாரு. பிரைஸ் தி லார்ட். அப்போதான் சொன்ன அன்னாள், பிரைஸ் தி லார்ட், நான் வெறி கொண்டு இருக்கலையா, நான் என்னுடைய வாழ்க்கையின் கஷ்டத்தின் மத்தியில என் தேவனுடைய சமூகத்துல மனக்கசந்து அழுது. வாசிக்கலாமா? என் ஆண்டவரே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ. என் ஆண்டவரே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ. நான் திராட்சைரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. ஆமென். நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் அவள் இருதயத்தை ஊற்றிவிட்டாள். மனம் கசந்து அழுது தன் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள். கற்று நிச்சயித்து கொண்டிருக்கிற காரியம். நான் என்னைக்குமே சொல்லுவேன், எந்த ஒரு புல்பிட்டிலிருந்து வரக்கூடிய செய்தியானாலும் அதில் நாம் அனுபவப்பட்டிருப்போம். இதில் அனுபவப்பட்டவங்க மட்டும் கடைசியாக நான் சொல்கிறத கேட்டுட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அன்னாளுக்கு இருக்கிற இந்த பிரச்சனை நான் சொல்லலை. நம்முடைய சூழ்நிலையிலேயே எத்தனையோ பிரச்சனையில் கர்த்தருடைய சமூகத்தில் போய் அன்னாளை போல மனங்கசந்து அழுது இருதயத்தை ஊற்றி ஜெபித்த பொழுது அந்த காரியம் வெற்றியாய் முடிந்ததா இல்லையா? சத்தம் வரலையே. அல்லேலூயா சொன்னா அத்தனை பேருடைய வாழ்க்கையில் அது நடந்தேறியிருக்கிறது. நாம் கற்று நிச்சயித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் அதை செய்கிறோமா? இன்றைக்கு நாம் அதை செய்கிறோமா? தேவனுடைய ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தான் போகிறோமா? நானும் சொல்லுவேங்க, இன்றைக்கி நான் என் மகளுக்கு நான் அதை கற்றுக் கொடுத்துருக்கேன். எந்த டினாமினேஷன் கிடையாது.
எந்த டினாமினேஷன் கிடையாது. கதவு திறந்திருக்கா, போ, முழங்கால் போடு, ஆல்ட்டுக்கு முன்னாடி முழங்கால் போடு, அழு, ஜெபம் பண்ணு, பரலோகம் திறக்கப்படும், வானம் திறக்கப்படும், அங்கே ஏணி வைக்கப்படும். நீ கேட்கிற அந்த விண்ணப்பம் ஏணியில மூலமா தேவ தூதர்கள் அந்த விண்ணப்பத்தை தாங்கி கொண்டு போவார்கள். கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனிடத்துல இருந்து அவர் கொடுத்து அனுப்புகிற பதிலை கொண்டு வருவார்கள். பிரைஸ் தி லார்ட். நாம அன்னால போல செபிக்கணும். ஹல்லேலூயா. மற்றும் ஒரு காரியம், ஏசாயா 38 சொல்லப்பட்ட காரியம், எசேக்கியா ராஜாவை பத்தி நமக்கு எல்லாம் தெரியும். பிரைஸ் தி லார்ட். எசேக்கியா ராஜாவை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். வாசிக்கலாமா? 1-5 ஏசாயா 38ஆம் அதிகாரம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொன்னா? கர்த்தர் சொல்றாரு. யார் மூலமா சொல்றாரு? யார் மூலமா? சத்தமா? தீர்க்கதரிசி மூலமா சொல்லி அனுப்புறார். பிரைஸ் தி லார்ட். தீர்க்கதரிசியினால் உரைத்த வாக்கியம் நிறைவேறும் என்று சொன்ன கர்த்தர் இந்த இடத்துல சொல்றாரு, நீ போய் அவன்கிட்ட சொல்லு. வாசிக்கணும். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். ஆமென், ஆமென். யோபு ஒரு இடத்துல தன்னுடைய நண்பர்கள்லாம் வந்து அவரை வந்து ரொம்ப டீஸ் பண்ணி இரிட்டேட்டாக பேசி இரிட்டேட் பண்ணும்போது அவர் சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தருக்கு முன்பாக யாருமே பேச முடியாது, யாருமே பேச முடியாது. அவரை ஏன் இதை செஞ்சுக்க, ஏன் இதை இப்படி நடந்துச்சுன்னு கேட்க முடியாது. ஆனாலும் நான் என் நியாயத்தை ரூபகாரம் பண்ணுவேன். அதே தான் எசேக்கியா இங்கே செஞ்சார். நல்லா வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன்கிட்ட வந்து தேவனுடைய தீர்க்கதரிசியினாலே உரைக்கப்பட்ட வார்த்தை நிறைவேறும் என்று அறிந்திருக்கிறவர்கள் மத்தியில சொல்லப்பட்ட வார்த்தை, நீ உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துப்பா, நீ பிழைக்க மாட்டப்பா, நீ சாக போற அப்படின்றார். அப்ப அவர் சுகபுரமாய் திரும்பி, உமக்கு முன்பாக அதை வாசிங்கன்னா, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம். ஆமென். உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்தேன் என்பதை நினைத்தருங்க டாடி, நினைத்தருங்க டாடி. ஏன் இந்த சூழ்நிலை டாடி, ஏன் இந்த கஷ்டம் டாடி, ஏன் இந்த சவால் எனக்கு வந்தது டாடி, இதுவரைக்கும் நான் உம்முடக்கு முன்பாக நடந்த என் உண்மையும் புத்தகத்தை நீங்கள் நினைத்ததுங்க டாடி என்று சொல்லி நாமும் ரூபகாரம் பண்ணி ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இன்னைக்கு கர்த்தர் பேசின வார்த்தை மனுஷன் பேசின வார்த்தையா? ஹல்லேலூயா. மனுஷன் பேசின வார்த்தையா? பதில் வரல. கர்த்தருடைய ஆவியானவராலே ஏவப்பட்டு பேசப்பட்ட வார்த்தை, பவுல் அப்போஸ்தலனாலே தீமோத்தேயுவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, இன்றைக்கு சிறுமந்தையே, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நம்மை நோக்கி வருகிறதான வார்த்தை, நீ கற்று நிச்சயத்து கொண்டவைகளில் நிலைத்திரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னாலை போல மனம் கசந்து தேவனுடைய ஆலயத்துக்கு போ. தேவனுடைய ஆலயத்துக்கு போ. தேவனுடைய ஆலயத்தில் நின்று நான் ஒரு காரியம் சொல்றேன். போன வாரம் நடந்த சாட்சி, எங்க வீட்டில் எங்க அப்பா சிக் ஆயிட்டாரு. போன வாரம் நான் ஒரு சர்ச்சுக்கு போயிருக்கும் போது அந்த வர்ஷிப் டைம்ல நான் உட்கார்ந்து நான் ஜெபம் பண்ணிட்டேன். ஏசப்பா, நான் இங்க ப்ரேயர் பண்றேன், ஆவியில நிலைந்த ஜெபம் பண்ண, அந்நிய பாஷையில் நினைப்பேன், நான் இங்க ப்ரேயர் பண்றேன். வீட்டில் சூழ்நிலைகளை மாறப்படணும். இருள் காணப்படுதா? வெளிச்சம் உதிக்கட்டும், வெளிச்சம் உதிக்கட்டும். இருளில் இருக்கிற அந்த அறை பிரகாசிப்புக்குள்ளாக வரட்டும் சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். அப்படியே நடந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மாதிரி நாம தேடிக்கொண்டிருக்கிற காரியம், நாம கேட்டுக்கொண்டிருக்கிற காரியம், அழுது கொண்டிருக்கிற காரியம், விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற காரியம், நெடுநாளாய் உபவாசி
உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்காரையாம். வரலையா? போ தேவனுடைய வீட்டுக்கு, தேவனுடைய வீட்டுக்கு போ. ஏன்னா அவர் என்ன சொல்றார்? தேவனுடைய வீட்டை குறித்து கர்த்தர் என்ன சொல்றார்? 3 காரியம் சொல்றார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்க வாசம் பண்ணுவேன். 2வது என்ன சொல்றாரு? இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற விண்ணப்பங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனித்திருக்கிறவருமாய் இருக்குன்றாரு. பிரைஸ் லார்ட். 3வது என்ன சொல்றாரு? பிரைஸ் லார்ட். என்னுடைய வீட்டின் நன்மையால் அவர்களை திருப்தியாக்கும். அப்ப நாம எங்க இருக்கணும்? சர்ச்சுக்கு போய் பிரேயர் பண்ணோம். அந்நாளை போல மனம் கசந்து அழுது இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க வேண்டும். எசேக்கியா ராஜாவை போல அவர் சமூகத்துல சிலுவையை நோக்கி பார்த்து என்னுடைய உண்மையும் உத்தமத்தையும் நினைத்தரும் என்று கர்த்தரிடத்துல முறையிடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி நாம செய்வோமே என்றால் பிரைஸ் லார்ட், நாம கற்று நிச்சயத்துக் கொண்டவர்களில் நிலைத்திருக்கிறோம் என்று அர்த்தம். இன்னும் அநேக காரியங்கள் உண்டு, அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் சமயம் இல்லை. ஒரு நிமிஷம் நாம் இப்போ ஒரு பாட்டு பாடும்போது நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம அம்மா அப்பா நம்ம பாட்டி தாத்தா நம்மளுடைய அயலகத்தார் ஒரு விசுவாச குடும்பம் யாரெல்லாம் நம்மளை சர்ச்சுக்கு கூப்பிட்டு போனாங்களோ அவங்கள நினச்சி பார்ப்போம். 2வது அங்கே சண்டே கிளாஸ். இன்னைக்கு கூட அண்ணன் சண்டே கிளாஸை பற்றி ஜெபம் பண்ண சொன்னார். சண்டே கிளாஸில் நம்ம என்னென்னலாம் கற்றுக்கிட்டோம். 3வது யூத்தில் நம்ம என்னெல்லாம் கற்றுக்கிட்டோம். ஹல்லேலூயா. யூத்தில் நாம் என்னெல்லாம் கற்றுக்கிட்டோம். அது மாத்திரமல்ல, உலக பிரகாரமாய் நாம் வாழ்வதற்கு உலக படிப்பு நமக்கு தேவையாக இருந்தது. 4வது வரைக்குமா சில பேர் ஸ்கூலுக்கு போயிருப்போமே, PhD வரைக்கும் கூட சில பேர் போயிருப்போமே. நாம் கற்று நிச்சயித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் என்ன? அதை நாம் நினைத்து பார்ப்போம். இந்த நாளிலே அந்த பாடல் பாடுகிற வேளையில் கர்த்தர் நமக்கு அவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை உயர்த்துவோமேயானால் அவர் நம்மோடு கூட இடைப்படுவோம். நான் என்னுடைய சிறு பிராயத்தில் நான் என்ன கற்று நிச்சயித்து கொண்டேனோ அதை அவர் எனக்கு உணர்த்துவார். நாம் அதை இன்னைக்கு விட்டுருக்கோமா இல்லையா? அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நாம் கற்று நிச்சயித்து கொண்டிருக்கிற காரியங்களில் இன்றைக்கு நம்முடைய நிலைப்பாடு என்ன? இன்றைக்கு ஆவிக்குரிய ஜீவியம் பண்ணும் பொழுது நாம் துதிக்கிறோமா? நாம் உபவாசிக்கிறோமா? நாம் கர்த்தருடைய தேவாலயத்துக்கு போய் அன்னாரை போல நாம் மனம் கசந்து அழுது இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறோமா? அல்லது பெயர் கிறிஸ்தவர்களாக மாத்திரம் இருக்கிறோமா? சண்டே மட்டும் சர்ச்சுக்கு போகிறோமா? சண்டே மட்டும் நாம் ஆராதிக்கிறோமா, துதிக்கிறோமா? வெள்ளிக்கிழமை அது ஒழுங்காக்கிட்டாங்க, வெள்ளிக்கிழமை தான் உபவாசிக்கணும்னு ஒழுங்காக்கிட்டாங்க. இல்லை, கர்த்தர் எவர்களுடைய மனதை ஏவுகிறாரோ அவர்கள் அவருக்காக ஆலயத்தை கட்டுவார்கள். உபவாசம் பண்ணி உங்களுடைய ஆலயம் கட்டப்படும். அது இந்த நாளுன்றது கிடையாது. நாளை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் அருவருப்பானவன், கர்த்தருக்கு அருவருப்பானவன். எந்த நாளில் கர்த்தர் உணர்த்துறார் அன்னைக்கு உபவாசம் போடு, அன்னைக்கு உபவாசிப்போம், அன்னைக்கு ஜெபம் பண்ணுவோம். ஒன்லி திங் கர்த்தர் நமக்கு சொல்றது, என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர். இன்னொரு சொல்றாரு, என்னை தேடினால் என்னை கண்டடைவீர்கள், என்னை விட்டு விட்டீர்கள் ஆகில் உங்களை மாத்திரம் அல்ல உங்க சந்ததியை விட்டு நான் சொல்றேன். ஸோ இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஆவியில் ஏவப்பட்டு அபிஷேகம் உள்ள ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் பவுல் அப்போஸ்தலனை கொண்டு. இன்னைக்கு நான் சொன்ன அதிகாரங்களை மறந்துடாதீங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அதே மாதிரி யோசுவா 6ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. எஸ்ரா 8ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. அதே போல ஏசாயா 38ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க.
ஒன்று சாமுவேல் படிச்சு பாருங்க. பிரைஸ் லார்ட். இதைதான் இன்றைக்கு கர்த்தர் தெளிவான திருஷ்டாந்தத்தினாலே நமக்கு அவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிந்தவர்கள் எழுந்திருக்கலாமா? நாலாவது பாட்டு. இது உங்களுடைய நேரம், இது உங்களுடைய நேரம். ஓ, இது நம்முடைய நேரம், நம்மோடு கூட இடை கொடுக்கிற நேரம். ஓ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ் எஸ். அன்னாலை போல, அன்னாலை போல தேவ ஆலயத்தில் இருக்கிற நாம், தேவனுடைய வீட்டில் இருக்கிற நாம், ஓ, அவர் சமூகத்தில், அவர் சமூகத்தில் இன்னைக்கு விடுதலை, இன்னைக்கு விடுதலை. அவர் சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி, இருதயத்தை ஊற்றி விஷமனகதரிலே ஒரே பரபரபல மருதி மாக்காரதரல ரபரபல மதுரி ஷமன மதுரி மதுரி ரபபபபபபல ரெக்கரதேவா ரபபல ஷலமன மதுரி ஓர மனசலகதேர பவத்தியா மமதர. எஸ் 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 டாடி விஷன மல்லகதரபா ஓ ரிதலப ஷகதரல எல்லாரும் அப்படியே ஏக சிந்தையா, எல்லாரும் அப்படியே ஒரு மனதோட எல்லாரும் சொல்லுவோமா, என்னை காண்பவரே சொல்லுவோமா. சகோதரிகள் கூட இணைந்து பொறுமையா மெதுவா கர்த்தருடைய பரலோகம் எட்டும்படியாக என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, என்னை காண்பவரே
ஆம் கர்த்தாவே, என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி லகாய் ரோயி என் ரோயி என்று பெயர் உமக்கு உடைய நாமத்துக்கு ஏற்ற பெயரிடப்பட்டது. அது யாராலே? துரத்தப்பட்டவன், நிராகரிக்கப்பட்டவன், ஓ நாச்சியாவன், துன்பப்பட்டவன், அந்த மகளை ஆகாரை நீ தேடி வந்தீரே. உடைய தூதனை நீ அனுப்பினீரே. உடைய தூதனை நீ அனுப்பினீரே. அவருடைய சூழலின் மத்தியிலே அவருடைய இருதயம் கொந்தளிப்பதை பார்த்தீரே. அவள் குழந்தை அழுவதை கண்டீரே. உடைய தூதனை நீ அனுப்பினீரே. அங்கே உடைய நாமத்துக்கு பெயரிடப்பட்டது. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என்னை காண்கிற தேவன் என்னை இந்த ஸ்தலத்தில் கண்டார் என்று சொல்லி லகாய் ரோயி என்று உனக்கு பெயரிடப்பட்டது. அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாய் எங்களுக்கு தேவனாய் நீர் இருக்கிறீரப்பா. எங்களை காண்கிற தேவன், எங்களை காண்கிற தேவன், எங்களை காண்கிற தேவன், எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனையே நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். நாங்கள் கூப்பிடுகிறோம். எங்களுடைய சத்தம், எங்களுடைய சத்தம் அன்றைக்கு தாவீதுடைய கூப்பிடுதல் உடைய சந்நிதியில் வந்து எட்டினது போல எங்களுடைய சத்தம் உடைய சந்நிதியில் வந்து எட்டினதற்காக ஸ்தோத்திரம். ஜலப்பிரவாகத்தில் இருந்த தாவீதை கரம் நீட்டி தூக்கி எடுத்த தேவன் இன்றைக்கு நீர் எங்களை தூக்கி எடுத்ததற்காக ஸ்தோத்திரம். என்னை நம்மை காண்கிறது, அவர் நம்மை காண்கிறது. ஓ ஹalleluya, ஹalleluya. Con la cara, con la voz, solo, le favor, no,